அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம். பணிவால் பக்தி வருகிறது, பக்தியால் பணிவு வருகிறது. பணிவு வரும்போது அகங்காரம் தொலைந்து விடுகிறது, இறை உணரப்படுகிறது. இறை பக்தி என்பது அன்பை போல கட்டாயப்படுத்தி உருவாக்க முடியாது, அது உணர்ந்தால் மட்டுமே உணரக்கூடியது. கடவுள் என் பிரச்சனையை தீர்த்தால் அது நான் அவர் மீது கொண்ட பக்தி, என்னை விட்டே தீர்க்க வைத்தால் அது அவர் என் மீது கொண்ட நம்பிக்கை. பக்தி என்பது நம் ஆசைகளை கட்டுப்படுத்துதானே தவிர நம் ஆசைகளை நிறைவேற்ற அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனின் ஆழ் மனதத்தில் உள்ள அசுத்தத்தை எல்லாம் சுத்தம் செய்கிறது. முதலில் விபூதி எவ்வாறு பெற வேண்டும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இறை வழிபாட்டில் மிக முக்கியமான இடத்தை பிடிப்பது திருநீர். நம் நெற்றியில் வைக்கப்படும் திருநீர் சூரிய கதிர்களின் சக்தி அலைகளை ஈற்று நம் நெற்றி வழியாக கடத்தும் தன்மையுடையது. திருநீர் மருத்துவ குணமுடையது. நீரில் குழைத்து பூசினால் கபாலத்தில் உள்ள நீர் வற்றி பல வியாதிகள் தீரும் என்று கருதப்படுகிறது. திருநீருக்கு இரட்சை, சாரம், விபூதி, பஸ்மம், பசிதம் என்று பல பெயர்கள் உள்ளது. பசுவானது மகாலட்சுமியின் அம்சமாக விளங்குகிறது. பசுவின் சாணத்தை அக்னியில் இட்டு பஸ்மமாக்கி திருநீர் தயாரிக்கப்படுகிறது. இவ்வாறு பெறப்படும் போது நம் உடலும் ஆத்மாவும் பரிசுத்தமாகிறது. திருநீர் வாங்கும் முறை: வலக்கையின் கீழே இடக்கையை வைத்து விபூதி வாங்க வேண்டும். விபூதி வாங்கும்போது திருச்சிற்றம்பலம் என்று நெற்றியில் இடும்போது பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். விபூதியை இடக்கையில் கொட்டி அதிலிருந்து எடுத்து நெற்றியில் இடக்கூடாது. வலக்கையில் உள்ள விபூதியை அப்படியே நெற்றியில் இட வேண்டும். அவ்விதம் செய்ய இயலாவிட்டால் ஒரு சிறு தாளில் விபூதியை இட்டு அதிலிருந்து எடுத்து நெற்றியில் வைக்கலாம். வயதில் நம்மை விட இளையவர் கைகளிலிருந்து விபூதியை எடுத்து வைக்கக்கூடாது. நம் கையில் இடச் செய்து அதிலிருந்து நாம் எடுத்து நெற்றியில் இட வேண்டும். குங்குமத்தை இளையவர் கைகளிலிருந்து எடுத்து நெற்றியில் வைத்து கொள்ளலாம். நடந்து கொண்டோ படுத்து கொண்டோ விபூதியை வைக்கக்கூடாது. பெரியவர்களிடம் விபூதியை பெறும்போது அவர்களை வணங்கிவிட்டு பெற வேண்டும். வடக்கு அல்லது கிழக்கு முகமாக நின்றுதான் திருநீர் இட வேண்டும். விபூதி பற்றிய ஒரு சிறிய கதை. புராண காலத்தில் ஒரு சமயம் துர்வாச முனிவர் அவருடைய காலை அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு பித்ருலோகத்தை நோக்கி நடந்து சென்றார். சிவனை தியானித்து திருநீர் பூசிக்கொண்டு பித்ருலோகத்தை நோக்கி நடந்து சென்றார். அவரை கவனித்த தேவர்கள் எல்லாம் அவரை வணங்கினார்கள். அப்போது அவர் ஒரு பெரிய கிணறு ஒன்று இருப்பதை பார்த்தார். இவ்வளவு நாள் இதை நாம் பார்க்கவே இல்லையே என்று நெற்றியை சுருக்கி பார்த்துவிட்டு நடக்க ஆரம்பித்தார். அந்த கிணற்றில் நரகம் இயங்கிக் கொண்டிருந்தது. கடும் தீயும் பாம்பும் விஷ ஜந்துக்களும் ஆட்சி செய்து கொண்டிருந்தன. பூலோகத்தில் பாவம் செய்தவர்களில் பலர் அங்கே வதைப்பட்டு கொண்டிருந்தார்கள். துர்வாச முனிவர் பார்த்துவிட்டு சென்று அந்த மறுகணமே நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. தேள்களும் பாம்புகளும் மாலையாக மாறின. சுட்டெரிக்கும் தீ தென்றலாக மாறியது. நரகம் முழுக்க நறுமணம் வீசியது. பாவம் செய்த ஆன்மாக்கள் மகிழ்ச்சியடைந்தன. யமனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. யமன் இந்திரனிடம் ஓடினான். இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் என்ன நடக்குது என்றே தெரியவில்லை. ஆகவே அனைவரும் ஈசனின் கால்களில் விழுந்தனர். ஈசன் சிறு புன்னகையுடன் இந்த திருநீற்றை மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரலால் எடுத்து அணிய வேண்டும். அகாரம் என்பது பிரம்மனை குறிக்கிறது. உகாரம் என்பது விஷ்ணுவை குறிக்கிறது. மகாரம் என்பது சிவனை, என்னை குறிக்கிறது என்று கூறினார். துர்வாசக முனிவர் பார்த்தபோது ஒரு சிறு துளி திருநீர் உள்ளே விழுந்து விட்டது. அதனால்தான் நரகம் சொர்க்கமாக மாறியது என்று கூறினார். இதுவே திருநீற்றின் மகிமையாகும். ஆகவே நாம் குழந்தைகளிடம் இப்பொழுது சிறு வயதிலிருந்தே குளித்து முடித்தவுடன் திருநீற்றை பூச வேண்டும் என்று திருநீற்றின் மகிமையை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நற்பவி. நன்றி.